சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிவித்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நடுக்குப்பத்தில் தற்காலிக மீன் சந்தை அமைக்கப்படும் என்றும் அதன் பின்னர் 70 லட்சம் ரூபாய் செலவில் நிரந்தர மீன் சந்தை அமைத்து தரப்படும் என்றும் தெரிவித்தார். நடுக்குப்பம், மாட்டாங்குப்பம் பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். நடுக்குப்பம் மீன் விற்பனை சந்தை உடனடியாக சீரமைத்து தருவது நமது அவசியமாகும். இதன் அடிப்படையில் தற்காலிகமாக மீன் விற்பனை செய்ய ஏதுவாக சாலையின் தெற்கு பகுதியில் மீன்வளத்துறை மூலம் தற்காலிக சந்தை அமைக்கப்படும். இது இன்னும் ஓரிரண்டு நாட்களில் முடிக்கப்பட்டுவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிரந்தர மீன் விற்பனை சந்தை ஒன்று அந்த பகுதியில் அமைத்து தரப்படும். சென்னை பெருநகர மாநகராட்சி மூலம் சாலையின் வடக்கு பகுதியில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நிரந்தர, நவீன மற்றும் சுகாதாரமான மீன் சந்தை உடனடியாக அமைத்து தரப்படும். சென்னையில் கைது செய்யப்பட்டவர்களில் 21 பேரும், இதர மாவட்டங்களில் 15 பேரும் மாணவர்கள். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இம்மாணவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளிலிருந்து அவர்களை முழுமையாக விடுவிக்க மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இம்மாணவர்கள் சம்பந்தப்பட்டுள்ள வழக்குகளிலிருந்து அவர்களை முழுமையாக விடுவிக்க சட்டபூர்வ நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும். சேர்ந்த ஆண் மற்றும் பெண் காவலர்கள் தீ வைத்தல், வன்முறை போன்ற சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டது போன்று சமூக வலைதளங்களில் பரவியுள்ள புகைப்படங்கள் மற்றும் காணொளி காட்சிகள் தொடர்பாக சென்னை மாநகர கூடுதல் காவல் ஆணையரின் நேரடி மேற்பார்வையில் சென்னை மாநகர காவல்துறையின் கணினி வழி குற்றப்பிரிவினரால் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவை கணினி மற்றும் தடயவியல் வல்லுநர்களால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இவ்விசாரணையின் முடிவில் காவல் ஆளுநர்கள் மேற்கூறிய சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டி நடத்தப்பட்ட போராட்டங்களின் தொடர்ச்சியாக 23/1/2017 அன்று சென்னை, மதுரை, கோவை மற்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளின் உரிய காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை விசாரிப்பதற்கு தனி விசாரணை ஆணையம் அமைக்கப்படும். இவ்விசாரணை ஆணையம் தனது விசாரணையை முடித்து அரசிற்கு 3 மாத காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படும் என தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.